ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது என்னுடைய கோல்டு ஷாப்பிங் vlog. நான் எப்போ ஒரு கோல்டு ஷாப்பிங் vlog போட்டாலும் கண்டிப்பா அதுக்கு நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றீங்க, நிறைய வியூஸுமே வந்து போயிட்டு இருந்தது. இந்த வீடியோல பார்க்க போறது என்னுடைய லாங் ஹாரம் வந்து ஒண்ணு வாங்கியிருந்தேன். அது வந்து எவ்வளவு லைட் வெயிட்லயா இல்ல வந்து நல்ல வெயிட்டான ஹாரமா அப்படின்றத ஃபுல்லாவே உங்களுக்கு காட்ட போறேன். சோ என்னுடைய அந்த லாங் ஹாரமுடைய ஒரு மினி ஷாப்பிங் vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ நான் என்னுடைய ஃபேவரட்டான ஜுவல்லரி ஷாப் பாண்டியில, லைக் என்னுடைய ரொம்ப சென்டிமெண்டான ராசியான ஜுவல்லரி ஷாப் பாண்டியில நேரு ஸ்ட்ரீட்ல இருக்க கௌதம் ஜுவல்லரி. சோ இந்த கடை வந்து சின்ன கடையா இருந்தாலும் கிட்டத்தட்ட 35 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது. இது வந்து 916 ஹால்மார்க் ஜுவல்ஸ் இருக்கும், கோல்டு இருக்கும். அண்ட் எனக்கு வந்து இது வந்து ஒரு தடவை வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கோல்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு சேர்ந்துட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது சும்மா ஒரு ஒரு 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸா இருந்தாலும் அது கூட இட் கவுண்ட்ஸ் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விசேஷத்துக்காக நாங்க வந்து கொஞ்சம் வைக்கிறதுக்காக கோல்டு செயின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து இது வந்து சிம்பிளா ஒரு பவுண்ட்ல இருக்கக்கூடிய நெக்லஸஸ். ஸோ இது மாதிரி சில மாடல்ஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க. நம்ம வந்து இதெல்லாம் விசேஷத்துக்கு செஞ்சோம்னா ஒரு பவுன் மாதிரி தெரியாது, கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், நம்ம போடும் போதும் ஓரளவு பார்வையாவும் இருக்கும். சிம்பிளா அதாவது காட்டன் சாரிக்கோ இல்ல கோயிலுக்கு போறதுக்கோ இந்த மாதிரி வந்து போட்டுட்டு போகலாம். யூஸ்வலா வந்து ரெகுலர் செயின்ஸ் வந்து போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி போட்டோம்னா லைட் வெயிட்டாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க சஜஷன். ஸோ அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய செக்ஷன் போயிட்டேன். எனக்கான வந்து கோல்டு ஹாரம் வந்து ஷாப் பண்ணலான்னு போயிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்தது இது எல்லாமே வந்து 5 பவுன் ஹாரம். இது 5 பவுன்ல வந்து இந்த மாதிரி எனக்கு மேட் ஃபினிஷ் இருக்க மாதிரி கேட்டிருந்தேன். மேட் ஃபினிஷ்ல கொடுத்திருந்தாங்க. இது எல்லாமே லைட் வெயிட். இந்த ஹாரம் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் நான் ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்தா இல்லையா, அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்த மாதிரி தோணுச்சு. இது வந்து 5.25 பவுன் சொல்லியிருந்தாங்க. இதுல என்னன்னா வந்து அந்த மாடல்ல நடுவில் ஒரு மாங்காய் மாலை வந்தது, நல்லா இருந்தது. இது வந்து டெம்பிள் ஜுவல்லரி ஃபார்ம்ல வந்து அந்த ஒரு பிரிண்ட்ல நார்மல் ஜுவல்லரி தான். நடுவுல வந்து லக்ஷ்மி விக்கிரகம் போட்டிருந்தது. இது வந்து 4.5 பவுன் சொல்லியிருந்தாங்க. 4.5 பவுனுக்கே வந்து ரொம்ப பார்வையா சூப்பரா இருந்தது. இது வந்து சின்னதா வந்து காசு மாலை வச்ச மாதிரி, அதுலயே இந்த மாதிரி நல்ல ப்ரொஜெக்ஷன்ஸோட லக்ஷ்மி வச்சிருந்த மாதிரி இருந்தது. அண்ட் இது எனக்கு பிடிச்சிருந்தது. இதான் நான் ஃபைனலைஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து 6 பவுன். இதுதான் 6 பவுன். இது ஸோ நார்மலான ட்ரெஸ்லயும் அந்த ரெட் கலர் இதுலயும் வச்சு பார்த்திருந்தேன். ஸோ இந்த ஒரு ஹாரம் வந்து நான் ஃபைனலைஸ் பண்ணியிருந்தேன். 6 பவுன்ல பார்க்க பார்வையா நல்லா இருந்தது. பட் வந்து எனக்கு 6 பவுன்ல எனக்கு யூஸ்வலா லைட் வெயிட் வந்து எனக்கு அந்த அளவு ஹாரம்ல செட் ஆகாது. எப்படி சொல்ற, சாரி மடங்குச்சுன்னா அதுவும் மடங்கும், அப்ப நமக்கு லைக் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றதுனால இது நான் ஆப்ஷன்ல சூஸ் பண்ணி வச்சுட்டு, நான் ஃபர்ஸ்ட் டே போயிருந்தப்போ நான் ஹாரம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தேன். அதுக்கான எஸ்டிமேட் எல்லாம் எடுத்துட்டு வச்சுட்டு வந்திருந்தோம். நெக்ஸ்ட் டே போய் ஃபைனலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ கீழே ஒரு விசேஷத்துக்காக ஜுவல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அங்க வந்து நாங்க ஜுவல்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இது நானுமே ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருந்தோம். மீன் வைல் வந்து அங்க இந்த மாதிரி இயரிங்ஸும் இருந்தது. இதெல்லாமே வந்து 1 பவுன் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது, பட் கொஞ்சம் அவுடேட்டட் டிசைன்ஸா எனக்கு தோணுச்சு. அதனால நான் இதை வந்து வாங்கல. நாங்க இதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன வாங்கலாம் விசேஷத்துக்கு, என்ன எனக்கு எடுக்கலாம் ஹாரம், இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது மகிழி வந்து இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து லைக் அடிக்கடி இங்க போறதுனால அவங்களுக்கு எல்லாருமே அங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அடிக்கடி போறோம். ஆனா வந்து ஒரு 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸ்க்குள்ள நம்ம லைக் ரெகுலரா எடுக்கிற மாதிரியான ஒரு ஷாப்பா இருக்கு. லைக் சென்டிமெண்டலாவும் பெஸ்டா இருந்தது எனக்கு. அதனால நான் இதுல அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் பார்த்து அந்த ஆரம்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி 20,000 பே பண்ணிட்டு நாங்க வந்து அந்த விசேஷத்துக்கு தேவையான ஜுவல்ஸ் எடுத்துட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். யூஸ்வலா வந்து இந்த மாதிரி பெரிய நகை எடுக்க போறேன், ஹாரம் எடுக்க போறேன், பேங்கிள்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னா நான் ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நல்லா எப்படி சொல்றது, யோசிச்சுட்டு எல்லா கலெக்ஷன்ஸையும் பார்த்துட்டு அப்படிதான் எடுப்பேன். ஸோ அதனால வந்து நான் எனக்கு குயிக்கா டிசைட் பண்ண வேண்டாம். அதுவுமே வந்து 9 o'clock 9:30 க்ளோசிங் டைமா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ரஷ் பண்ணி எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் டே போயிட்டு நம்ம வந்து அந்த ஹாரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் கேஷுமே நாங்க அந்த டைம்ல ரெடியா எடுத்துட்டு வரல. எதேச்சியா வந்து விசேஷத்துக்கு ஜுவல் வாங்க போய் தான் வந்து சரி ஹாரம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்திருந்தோம். அதனால வந்து நெக்ஸ்ட் டே வந்து கேஷ் எடுத்துட்டு வந்து ஹாரம் எடுத்துக்கிறதா வந்து ஒரு பிளான்ல இருந்தது. நெக்ஸ்ட் டே நாங்க வந்து கிளம்பி போயிருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து அதே மாதிரி ஒரு ஈவினிங் டைம்ல போயிருந்தோம். 8:30 அந்த மாதிரி டைம்ல போயிருந்தோம். மகிழி போனோடனே அவங்களுக்கு வந்து ஜூஸ் கொடுத்துருந்தாங்க, அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா அந்த ஆரம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு காசு மாலையும் மாங்காய் மாலையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு
ஒரு ஹாரம் எடுத்துட்டேன். இது எனக்கு போட்டு பார்த்தப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. இது நல்ல வெயிட்டும் கூட. 10 பவுன் இந்த ஹாரம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் நம்மளால ஃபுல் பேமெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நான் வந்து இதுக்கான வந்து இந்த ஹாரம் தான் எனக்கு வேணும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வாங்கியிருந்தது இந்த ஒரு ஹாரம் தான். இது வந்து எக்ஸாக்டா வந்து நமக்கு 10 பவுன் வந்துச்சு. பட் கம்ப்ளீட்டா ஃபுல் பேமெண்ட் பண்ண முடியாததுனால நம்ம டிவைட் பண்ணி லைக் எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஜுவல்லரி ஷாப்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து லைக் ஒரு 3 to 4 இதுல வந்து பேமெண்ட்ஸ் பண்ணிக்கிறதா நாங்க வந்து பேசியிருந்தோம். நான் அதுக்கேற்ற மாதிரி இனிஷியல் பேமெண்ட்டும் பண்ணிட்டு ஹாரமா எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக வந்து நம்ம வந்து சாரீஸ் அதெல்லாம் வாங்கியிருந்தோம். அண்ட் என்னுடைய தெரிஞ்ச இன்னொருத்தவங்களுக்கும் வந்து சாரி வேஷியெல்லாம் வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. ஸோ அதுக்காக மகளிரை கூப்பிட்டு பக்கத்துல இருந்த ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்க்கு போயிருந்தோம். இப்போ ஆடின்றதுனால பயங்கரமான சேல் போயிட்டு இருந்தது. நான் க்ளோசிங் டைம்ல 8:30க்கு கடைக்கு ஜுவல்லரி ஷாப் போயிட்டு இங்க வரதுக்கு எங்களுக்கு 9 o'clock 9:30 ஆயிடுச்சு. ஸோ க்ரௌட் அந்த அளவு இல்லை. இந்த ஒரு பிங்க் கலர் சாரி ஃப்ளோரல் பிரிண்ட்ல ஒரு சாரியும் அந்த பர்பிள் அண்ட் பிங்க் சாரியும் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே வந்து வீடியோல எப்படி இருக்கு, பட் நேர்ல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அப்புறமா வந்து சாரி அப்புறம் வேஷ்டி சட்டை வச்சு கொடுக்கறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் மேல போயிட்டு இது வந்து ராம் சில்க்ஸ்ல எடுத்திருந்தோம் இந்த ஒரு செட்டு. ஸோ அவர் போயிட்டு வேஷ்டி சட்டை வாங்கிட்டு அங்கிருந்து வந்தாச்சு. அவ்வளவுதான் முடிச்சுட்டு நாங்க அப்படியே பொறுமையா கிளம்பி கார் பார்க்கிங் போயிட்டு அங்கிருந்து நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ கண்டிப்பா வந்து இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து ஷாப்பிங் முடிச்சது ரொம்ப பசி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு நூடுல் ஷாப்ல போயிட்டு மக்ரோனி சாப்பிடணும், நானும் மக்ரோனியும் சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். அவ்வளவுதான், இந்த விளாக் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, ஹாவ் அ நைஸ் டே.